என்னமோ IPL கப்பு வாங்கின மாதிரி சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் ஓவரா துள்ளுதுங்க. கயல் பெரியமா ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாமா வாமா, நீ ரொம்ப கலப்பா இருப்ப, உட்கார். அவங்க இன்னும் வீட்டுக்கே போல, நீங்க இருக்கும்போது வந்தவங்க தான். இது வரைக்கும் போகாம இங்கேயே இருக்காங்க. ஏண்டா நீ இங்க இருக்கும்போது நான் இங்க இருக்க கூடாதா? பெரியமா அப்படிலாம் இல்ல பெரியமா, நல்ல மனசு உள்ளவங்க யார் வேணாலும் இங்க இருக்கலாம். என்ன கயல் சிஸ்டர் சிம்பாலிக்கா சொல்றீங்க போல. ஏன் கயல், ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சதுக்கு இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே? ஆணவத்துலதான் பெரியமா ஆடக்கூடாது. நியாயமான வெற்றியை கொண்டாட ஆட்டம் போடலாம், தப்பில்ல. அப்படி போடுங்க சிஸ்டர். அது சரி, உன் பேச்சிலேயே ஆணவம் தெரியுது. அந்த ஊர்க்கார கிழவி மார்க் போட்டதுனால நீ தப்பிச்ச. இல்லன்னா அந்த செஃப் உனக்கு கம்மியா மார்க்க போட்டு உன் எண்ணத்துல கும்மி அடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஆனந்த கண்ணீருக்கு பதிலா ரத்த கண்ணீர் தான் வந்திருக்கும். பெரியமா, இங்க தோக்குறதையும் ஜெயிக்கிறதையும் நாம முடிவு பண்றது இல்ல. எல்லாம் மேல இருக்கான் பாத்தீங்களா, அவன் முடிவு பண்றது. ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் ஏதாவது கேட்ட பெரிய ஞானி மாதிரி பேசுவா. அண்ணி, அந்த தீபிகாவும் 24 பாயிண்ட், நீங்களும் 24 பாயிண்ட். நாளைக்கு ஃபைனல்ல டஃப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அந்த தீபிகாவை தோக்கடிச்சு எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். எப்பவும் யாரையும் தோக்கடிக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருந்ததில்ல. நான் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம். ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு தெரியலையே. ஏதாவது பேசணும்னு பேசுவாளோ? ஆமா கையில, அடுப்பு இல்லாம சமைக்கிற மாதிரி நாளைக்கு ரொம்ப ஹெவியான டாஸ்க் கொடுத்தா எப்படி சமாளிப்ப? எப்படியே சமாளிக்க போறாங்க. நீங்க எதுக்கு அவங்கள பயங்கட்ட மாதிரி பேசுறீங்க? ஏ கறிக்கட்ட, போட்டினா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், அதுக்கு தான் கேட்டேன். பெரியமா, எங்களால முடியும். இது என்னமோ தலக்கண மாதிரி தெரியுதே. எங்களால முடியுங்கிறது தலகணம் இல்ல, தன்னம்பிக்கை. எங்களால மட்டும்தான் முடியுங்கிறது தான் தலகணம். அம்மா, பெரியம்மா டீ போட்டு கொடுங்க. குடிச்சிட்டு பொழுதோட வீட்டுக்கு போய் சேரட்டும். அக்கா நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நான் என்ன டீக்கு வக்கில்லாமல இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன்? அந்த டீயை கொண்டு வந்து இவன் வாயில ஊத்து. நான் கிளம்புறேன். குடும்பமா இது திமிரு பிடிச்ச குடும்பம். எல்லாத்துக்கும் வாய பாரு, வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரியல. சீச்சி, ஆட்டமா போடுறீங்க ஆட்டம். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு கச்சேரி வைக்கிறேன். இந்த பெரியமா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. சரி விடு, அவங்க அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும்ல. கயல் தம்பி, 2 பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன், சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னைக்கும் நாங்க தான் சமைக்க போறோம். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட போறீங்க. ஏமா, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல. நாங்களே சமைக்கிறோம், நீங்க போய் உட்காருங்க. இல்ல நீ, காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட். அது வரைக்கும் எங்களால முடிஞ்சப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்ன எழில்? பண்ணிடலாம். சரி, நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோம். சரியா? வா. என்ன? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா கயல்? அந்த குக்கிங் செட்லயே ஒன்னு தூக்கி சுத்தணும்னு நினைச்சேன். அந்த பாரம்பரிய சமையல சும்மா அட்டகாசம் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த 3 டாஸ்கையும் சும்மா பின்னி பெடல் எடுத்த. நீயும் தானே கூட இருந்த. ஐயோ கயல், நான் சும்மா ஓரமா தானே நின்று இருந்தேன். ஆனா நீ சமையல சாதிச்சு காட்டிட்டு போ. நீ கையை கொடு. கிரேட். என் ஒய்ஃப் இவ்வளவு திறமையானவன் நினைக்கும் போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதுவும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுத்து பாரு. சூப்பர். இங்க பாரு, நான் அடிச்சு சொல்றேன், நாளைக்கும் நாம தான் ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா அதை விட நம்ம தோத்துடக் கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு சவாலா இருக்கிறது தீபிகா. அவளாம் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. அப்படிலாம் இல்ல எழில். தீபிகாவை நம்ம சாதாரணமா எடை போட்டுற முடியாது.
அவ வெளிநாட்டுல 3 வருஷம் என்னமோ குக்கிங் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறதா சொல்றா. அப்ப அவளுக்கும் டேலண்ட் இருக்குல்ல. இன்னைக்கு என்னமோ அவ தோத்துட்டா. இன்னைக்கு மட்டும் இல்ல கயல், அவ என்னைக்குமே உங்ககிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா அவ எண்ணம் சரியில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதே சமயம் நம்ம செயலும் எண்ணங்களும் சரியா இருக்கணும். இங்க பாரு, எவ்வளவு திறமை இருந்தாலும் நேர்மையான வழியில உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் அவகிட்ட சுத்தமா கிடையாது. இந்த போட்டியில அவ ஜெயிக்கணும்னு வரல, உன்னை தோக்கடிக்கணும்னு வந்திருக்கா. உன்னை பழி வாங்கணும், உன்னை வாழ்க்கையில முன்னேறவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த எண்ணம் தப்பு இல்ல. நீ சொல்றதும் சரிதான் எழில். அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நாம அவளை ஜெயிக்கிறதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. நடந்த 3 ரவுண்ட்லயுமே அவ தான் டஃப் கொடுத்திருக்கா. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயுமே அவ தானே ஜெயிச்சா. அவ ஜெயிச்சான்லாம் சொல்லாத. நம்ம மேல உள்ள கோவத்துல அந்த செஃப் நமக்கு மார்க் கம்மியா போட்டாரு, அதனால அவ ஜெயிச்சா. ஆனா நீ பார்த்தல்ல, யார் உனக்கு எதிரா வந்து நின்னாலும் உனக்காக நான் இருக்கன்ற மாதிரி அந்த கடவுளே உனக்கு துணையா நின்னாரு. கடைசி ரவுண்ட்ல அந்த செஃப் நமக்கு மார்க் கம்மியா போட்டுருவாருன்னு நான் ரொம்ப பயந்தேன் தெரியுமா. அந்த சமயம் அந்த வயசான அம்மா நமக்கு மார்க் போட்டதுனால அந்த செஃப் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இதுவே அவர் மார்க் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, 3 மார்க் 4 மார்க் கம்மியா போட்டு நம்மள எலிமினேட் பண்ணிருப்பாரு. உண்மைதான். நம்ம உழைப்போட சேர்ந்து அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து நிக்கிறோம். இதே மாதிரி நம்ம நாளைக்கு நடக்க போற ஃபைனல் ரவுண்ட்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா எனக்கு அந்த பயம் போயிருச்சு. அவன் என்ன சூழ்ச்சி வேணா பண்ணட்டும், நீ அதையும் முறியடிச்சிட்டு சும்மா செமைய ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு பொறுமைக்கு பொறுமையும் இருக்கு, நிதானத்துக்கு நிதானமும் இருக்கு, திறமைக்கு திறமையும் இருக்கு, அதுவும் இல்லாம அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. போதும் போதும் போதும்னு சொல்றதுக்கு நீ என்ன சாதாரண வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க? சேலஞ்சிங்கா கொடுத்த டிஷ்ஷையே சும்மா டேலண்ட யூஸ் பண்ணி சூப்பரா சமைச்சல்ல. சரிப்பா, இன்னும் நம்ம ஜெயிக்கல. நாளைக்கு தான் ஃபைனல் காம்படிஷன். அதெல்லாம் உனக்கு சப்ப மேட்ரு. நாளைக்கு நீயே பாரு, உன்னை எலிமினேட் பண்ணணும்னு நினைச்ச ஷெஃப் உன் சமையலோட டேஸ்ட பார்த்துட்டு உனக்கு தூக்கி அப்படியே அவார்டு கொடுப்பாரு. பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். சரி சரி, சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் மிச்சம் வை. நாளைக்கு முழுசா ஜெயிச்சுட்டு அப்புறம் மொத்தமா சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப என்ன வேலை? மறந்துட்டியா? நாம தானே சமைக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமால, நான் தான் மறந்துட்டேன். வா.